நோவாவின் காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய பொறுப்பில் இந்த படைப்புகள் ஆசீர்வதிக்கப்பட்டன. எங்களுடைய பொறுப்பில் எது ஆசீர்வதிக்கப்படுவது? ஏன் எங்களுக்கு இந்த காலங்கள் குறுகப்பட்டிருக்கின்றன? ஏன் நாங்கள் அன்பு செய்யாமல் விட்டதனால். ஆண்டவர் சொன்னாரே, என்ன சொன்னார்? உன்னை போல உன் அயலானை அன்பு செய்யுங்கள். எத்தனை பேர் நாங்கள் அவ்வாறு செய்கிறோம்? உன்னை போல நீ எவ்வாறு உன்னை அன்பு செய்கின்றாயோ, எவ்வாறு உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றாயோ, எவ்வாறு உன்னை தாங்கிக் கொள்ளுகின்றாயோ, அவ்வாறு அடுத்தவனையும் நீ பார், அடுத்தவனையும் ஏற்றுக்கொள். அவனை அவனாக்க, அவளை அவளாக்க, அவளுடைய பலவீனத்தோடு அவளுடைய பலத்தோடு ஏற்றுக்கொள். இதுதான் உண்மை. இதைத்தான் சொன்னார் ஆண்டவர். வேறு எதையும் அல்ல, வேறு எதையும் ஆண்டவர் சொல்லவில்லை. உன்னை போல உன் அயலானை அன்பு செய். நான் மாதிரி காட்டினேன், நான் இவ்வாறு வாழ்ந்து காட்டினேன். சீடர்களுடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் இவ்வாறு செய்வேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான். பிலிப்பியர்கள் எழுதிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6வது வார்த்தையிலே இருந்து 11வது வார்த்தை வரை நீங்கள் படிப்பீர்கள். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர், கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய அவர், அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பானார், எங்களுக்கு ஒப்பானார், சிலுவையிலே மரணித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் இன்று எங்களை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவர் நீங்கள் நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். ஏன் அருமையானவர்கள் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எங்களுக்கு அன்பு செய்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்? எது தடுக்குது? எது எங்களை அன்பு செய்வதற்கு தடையாக இருக்குது? எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? எப்பயாவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? நான் ஏன் மற்றவரை அன்பு செய்ய முடியாமல் இருக்கின்றது? எது எங்களை தடுக்கின்றது? இது என்னுடைய ஆணவமா, என்னுடைய அந்தஸ்தா, என்னுடைய பதவிகளா, என்னுடைய பட்டங்களா, என்னுடைய செல்வாக்கா? எது என்னை தடுக்கிறது? அவ்வாறு தான் தடுத்தாலும் அந்த தடைகளை தாண்டி நான் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பயணமாக இருக்கும். அதுதான் யாத்திரையாக இருக்கும். வெறுமனே இந்த பதிக்கு மட்டும் வந்து போவது அல்ல. இந்த பதியிலே இருந்து இதை சுமந்து செல்ல வேண்டும். எதை? இந்த அன்பை. 2 உள்ளங்கள். உங்களுக்கு கதை என்றால் எனக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு வார்த்தைகளை கொட்டுறதை விட அநேகமாக கதையாவது கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? சிவநேசன் ஃபாதர் இவ்வளத்தை சொன்னாருன்னு சொல்லி நாளைய சொல்ல மாட்டீங்க, இந்த கதையாவது சொன்னாருன்னு சொல்லுங்க. 2 காதல். அது எப்படி கதைன்னா இன்னும் சுவாரஸ்யமாக கேட்பீங்க. இனி இல்லைன்ற நெருக்கம். நீண்ட நாட்கள் காதலிக்கிறார்கள், விட்டு பிரிய மனம் இல்லை. பல பேர் சொல்லுவேனமே, 6 வத்தி போனாலும் உன்னை விட்டு வாழ முடியான்னு சொல்லி. அது மாதிரி தான் வியலும். நீ இல்லையண்டா செத்து போயிடுற. இப்படியான ஒரு நெருக்கமான ஒரு காதல். ஆனா அந்த காதல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? அவள் சொல்றாள், அவனில் அவள், நீ உன்னுடைய தாயினுடைய இதயத்தை எனக்கு கொடுத்தா தான் நான் உன்னை கல்யாணம் செய்வேன். இதுதான் அந்த ட்விஸ்ட்.
எப்படி இருக்கு நிபந்தனை? நல்லா இருக்கா? இதான் நிபந்தனை. அவன் தடுமாறுறான். என்னடா உயிருக்கு உயிரா நேசிச்சனே, இவளையும் விட மனமில்லை, தாயையும் விட மனமில்லை. இவளுக்காக தாயை இழக்கிறதா அல்லது தாய்க்காக இவளை இழக்கிறதா? பெரும் போராட்டம். முடிவெடுக்க முடியாத நிலையில தடுமாறிக் கொண்டிருக்கிறான், தடம்புறான், சிந்திக்கிறான். என்ன செய்வோம்? நாட்கள் ஓடுகின்றன. உருண்டு பிறழுகிறான். நிம்மதி இல்லை. என்ன செய்யலாம் என்கின்ற அந்த ஆதங்கம் அவனை புரட்டி கொண்டே இருக்கு. இருந்தாலும் என்னுடைய அம்மா தானே, போய் சொல்லுவோம். உறுதியோடு கனத்த இதயத்தோடு போகிறான். தாயிட்ட போய் சொல்றான், அம்மா, இப்படி ஒரு பெண்ணை நான் காதலிச்சேன், இவ்வளவு காலமா உயிருக்கு உயிராக நேசிச்சேன். இப்ப அவள் சொல்றாள், உங்களோட இதயத்தை தந்தாதான் என்ன திருமணம் செய்வன் என்று சொல்லுகின்றாள். என்னம்மா செய்ய? அந்த தாய் எந்த சலனமும் அடைய இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. மகனே, என்னுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவளிடத்திலே கொடு என்று சொல்லுகின்றாள். இதயத்தை என்ன வெளியில இருக்கு எடுத்துட்டு போறது? கொலை செய்யும், வெட்டும். இரண்டாவது தடுமாற்றம், தயக்கம், வலி, வேதனை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி சரி தாயை கொன்று இதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறான். ஓடிக்கொண்டு போற பொழுது ஒரு கல்லில் அடிபட்டு விழுகிறான். விழுகிற பொழுது அந்த இதயம் சொல்லுகிறது, மகனே கவனம். அந்த இதயம் சொல்லுகிறது, கவனம் மகனே. ஆமருமையானவர்களே, அந்த தாயினுடைய பதிக்குத்தான் வந்திருக்கிறீங்க. அந்த இதயம் எங்களை சொல்லுகிறது கவனம். அந்த இதயம் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் இருக்கிறேன் உன்னோடு. அந்த இதயம் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் உங்களுக்காக எப்பொழுதும் இருப்பேன். அந்த இதயம் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் உங்களுக்காகவே இருப்பேன். இருக்கின்றான். எம்மவர்கள் இந்த தேசத்துக்கு வந்து எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார்கள், எத்தனையோ வலிகளை சுமந்தார்கள், இன்றும் சுமக்கின்றார்கள். எத்தனையோ துயரங்கள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், இத்தனைக்கெல்லாம் பரிகாரம் தேடிக் கொடுத்தது எங்களுடைய தாயின் பரிந்துரை அல்லவா? அதனாலேதான் நன்றி உள்ளத்தோடு நாங்கள் வருகிறோம். அதனாலேதான் இந்த பதிக்கு நாங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்கிறோம், யாத்திரை செல்கின்றோம். ஏன்? இந்த தாய் ஒரு பொழுதும் எங்களை விட்டுவிட மாட்டாள், எங்களை தாங்கி நிற்பாள். ஆண்டவர் இயேசுவை தாங்கிய இந்த தாய் என்னையும் தாங்கி நிற்பாள் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துக்கு அழைத்து வருகின்றது. அந்த நம்பிக்கை தான் அருமையானவர்களே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் எங்களை மீட்டெடுக்கும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும். நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் இந்த பதியில இருந்து போகிற பொழுது எதையாவது சுமந்து செல்ல வேண்டும். எதையாவது என்று நான் குறிப்பிடுகிற பொழுது பொருளை அல்ல, இந்த ஆன்மீக உண்மையை, இந்த ஆன்மீக உண்மையை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஆமருமையானவர்களே, என்னுடைய நம்பிக்கை அதுதான். என்னுடைய மக்கள் இந்த இடத்திலே இருந்து போகிற பொழுது இவர்கள் நம்பிக்கையை சுமந்து செல்வார்கள். இந்த இடத்திலே இருந்து போகிற பொழுது அன்பை சுமந்து செல்வார்கள். இந்த இடத்திலே இருந்து போகிற பொழுது அந்த நம்பிக்கையினுடைய கீட்டை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக ஓடி செல்வார்கள். அதுதான் புலம்பெயர் தேசத்தினுடைய ஆன்மீகமாக இருக்கின்றது. பாருங்கள்,
நான் ஏன் புலம்பெயர் தேசத்தினுடைய ஆன்மீகத்திலே அன்னமரியா